முட்டை சாப்பிட்டா கேன்சர் வருமா? அடுத்த ஒரு ரூமர வந்து கிளப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்காக என்னன்னா, இந்த மாரி சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கனால, அறிக்கை வந்து வெளியிடணும். நீங்க போய் அந்த இது இந்த முட்டை கொள்முதல் மையங்கள்லாம் இருக்குல்ல, முட்டை இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து போய் நெறைய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து நீங்க செக் பண்ணணுங்கிற அளவுக்கு போயிருச்சு. என்னடா எத சாப்பிட்டாலும் கேன்சர் வந்துரும். இத சாப்பிட்டா கேன்சர் வந்துரும். அத சாப்பிட்டா கேன்சர் வரும். நான்வெஜ் சாப்பிடாதீங்க. இத சாப்பிட்டா கேன்சர் வரும். இதோட சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வந்துரும். என்னடா இது நடக்குது? அப்படிங்கிற மாரி இருக்கு. அதாவது இந்த சாப்பாட சாப்பிட்டீங்கன்னா 10க்கு இவ்வளோ மார்க்கு. இத சாப்பிட்டா -10 இந்த மாரிலாம் வந்து நெறைய உட்காந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து நெறைய பேர் என்கிட்ட அத ரிலேட்டடா பேசுனாங்க. இது வந்து அவங்க கன்டென்ட்க்காக போறத தாண்டி, இந்த கன்டென்ட் மக்களோட மனசுல எப்படி பதிஞ்சிருக்குன்னா, அது உண்மையா இருக்கும்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. அதாவது உண்மைங்கிறது நான் உண்மை, பொய் அப்படிங்கிறது பேசவில்லங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு விஷயம் போடுறாங்க. இதுல புரோட்டீன் இவ்வளோ இருக்கும், அதுல அவ்வளோ இருக்கும் அப்படின்னு. இந்த நான் என்ன சொல்றேன்னா, பொதுமக்களுக்கு தான் இந்த கருத்த சொல்ல வரேன். யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க. நம் முன்னோர்கள் எப்படி சாப்பிட்டாங்க? அதாவது நீங்க எது சாப்பிட்டீங்கனாலும் வேலை செய்யணும். வேலை செய்யலன்னா, அதாவது உடல் பருமன் ஆகுதுங்கிறது தான். அதாவது சாப்பாட்டுக்கு தகுந்த வேலை செய்யணும். இல்லைன்னா வேலைக்கு தகுந்த சாப்பாடு சாப்பிடணும். இதுதாங்க என்னோட கொள்கை. ஏன்னா நான் வந்து 2025ல வந்து ரெசல்யூஷன் எடுக்கும்போது நெறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 6 மாசம் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அடுத்த 6 மாசத்துல 4 கிலோ குறைச்சிருக்கேன் இந்த டிசம்பர் வரையும். ஃபுல்லா ஃபுட் கண்ட்ரோல் தான். என்ன வேணாலும் நான் சாப்பிடுவேன். எனக்கு புடிச்ச எல்லாமே சாப்பிடுவேன். ஆனா கண்ட்ரோல்டா சாப்பிடுவேன். ஏன்னா இன்னைக்கு நிலைமைக்கு என்னன்னா, நம்ம எத ஆசைப்பட்டாலும் 365 நாளுமே கிடைக்கும். ஏன்னா, இன்னைக்கு எல்லாமே முன்னாடி தான் இத வந்து இப்ப வந்து நம்மலாம் சின்ன வயசுல இருக்கும்போது தீபாவளிக்கு தான் இத சாப்பிட முடியும். பொங்கலுக்கு தான் இத சாப்பிட முடியும். அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னைக்கு எல்லாமே எல்லா ஊர்லயும் எல்லாருக்குமே கிடைக்குது. ஸோ, ரொம்ப எல்லாருமே வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருக்கோம். அதனால இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. மத்தவங்க பேசுறதெல்லாம் வந்து கேன்சர் வந்துருமா ஒவ்வொன்னையும் பார்த்து, பார்த்து இத சாப்பிட்டா கேன்சர் வரும். இப்படி வந்து அதாவது சாப்பிடும்போது சந்தோஷமா அத ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடணும். அதனால இத சாப்பிட்டா கேன்சர் இதெல்லாம் உங்களால ஏத்துக்க முடியலன்னா தயவுசெய்து அதுல இன்வால்வ் ஆகாதீங்க. அதே மாரி இந்த கன்டென்ட் கிரியேட்டர்லாம் கொஞ்சம் பார்த்து வீடியோ போடுங்க. இத சாப்பிட்டா கேன்சர், அத சாப்பிட்டா கேன்சர்ன்னு சொல்லி மக்கள அச்சுறுத்தாதீங்க. அவங்க உங்களை பிலீவ் பண்ணி வர்றதுக்கே ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் தான். ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து இதில வந்து கான்ஷியஸா போடுங்க. மக்களோட லைஃப்ல விளையாடாதீங்க. நெறைய பேர் இதில மென்டல் பிரஷர் ஆயிடுறாங்க. என்கிட்ட ஒரு 4, 5 பேர் ரீச் அவுட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. நன்றி.